வெள்ளாடுகள் 18 முதல் 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைக்கு வரும். ஓகேங்களா? வெள்ளாடுகள் வந்து 18 முதல் 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைக்கு வரும். சினை தருணம் 2 முதல் 3 நாட்களுக்கு நீடிக்கும். ஓகேங்களா? 2 முதல் 3 நாட்கள் வரைக்கும் சினை தருணம் நீடிக்கும். ஆனால் குளிர்காலத்தில் சினை தருணம் 24 முதல் 36 மணி நேரம் மட்டுமே இருக்கும். அந்த பருவம் டைம்ங்கிறது 2 நாள்லேருந்து 3 நாள் மட்டும் நார்மல் டைம்ல இருக்கும். பட் ஆனா இதே குளிர்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துலேருந்து 34 அதாவது 2, 3 நாள்லயே வந்துட்டு அது அவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ளே நீங்க அந்த டைமை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் அது பிரீடருக்கு வராது. ஓகேங்களா? அப்புறம் வெள்ளாட்டு கடாய்கள் பெட்டை யானைகளுடன் இருப்பது அவை சினை பருவத்திற்கு தூண்ட கருத்தரிக்க வைக்கின்றன என பல ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. ஆடுகள், கிடா ஆடுகள் வந்துட்டு பெட்டை ஆடுகள் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு மேய்ச்சல் முறைன்னும் போது நம்மளுக்கு இது சாதுவா இருக்கும். பறன் மேலுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். தரைமுறை வளர்ப்புன்ற போது கூட கொஞ்சம் இது நம்ம ஏற்றுக்கொள்ள விஷயம். எல்லா ஆடுகளும் பெட்டை ஆடுகள் இருக்குதுன்னா பக்கத்துலேயே வந்துட்டு இப்போ கிடாவும் இருக்கணும். அப்பதான் வந்துட்டு சினை ஈஸியாக வரும், சீக்கிரமா வரும். ஓகேங்களா? குட்டி போடும் தருண அறிகுறிகள். சிறப்பாக இனச்சேர்க்கை செய்த நாள்கள் கடந்து 151 நாட்களில் குட்டியினும். இதன் அடிப்படையிலேயே ஆடுகள் தனிமைப்படுத்தி தேவையான வைக்கோல் பராமரிப்பை செய்ய வேண்டும். அதாவது கரெக்டாக நீங்கள் பிரீடருக்கு விட்ட நாள்ல இருந்து 151 நாள் வந்து கண்டிப்பாக குட்டி போட தயாராகிடும். அப்போ நீங்கள் கடைசி இந்த 20 நாள்ல 2 வாரத்தில் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளணும். அதுக்கு ரெடி ஆகிடணும். ஓகேங்களா? குட்டி போட தனிமையை விரும்பி சென்று காணல் தரையை தேய்க்கும். ஓகேங்களா? குட்டி போடும் ஆடுகளை வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி போட போகுது அப்படின்னா ஆடுகளை வந்து தனிமையாக போகும். அதை நான் ஸ்டார்டிங்கில் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி தனிமையை விரும்பி சொல்லும். அதுக்கப்புறம் காலால் தரையை தேய்க்கும். ஓகேங்களா? காலால் தலையை தேய்க்கும். பின்னர் ரத்தம் கலந்த கெட்டியான திரவம் வடியும். முதலில் இரு முன்காலும் தலையும் வெளியே வரும். குட்டி போடும்போது எவ்வித தொந்தரவும் செய்யாமல் இயற்கையாக குட்டி போட அனுமதிக்க வேண்டும். நச்சுக்கொடி ஆட்டுக்குட்டி என்ற 1 மணி நேரத்திற்குள் வெளியாகிவிடும். ஓகேங்களா? குட்டி போட்டதுக்கப்புறம் நச்சுக்கொடின்றது ஆட்டுக்குட்டி அந்த 1 மணி நேரத்தில் வந்து வெளியாகிடும். அதாவது உறுப்பு போட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் அந்த உறுப்பு வந்து 1 மணி நேரத்தில் போட்டுரும். நீங்கள் அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோதான் காய்ச்சி இது மாதிரி தான் இது ப்ராப்பராக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினைக்கு வரணும்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும். சினைக்கு வரல அப்படின்னா வந்தது குட்டி போட போதுன்னா இந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாச்சும் தலைப்பில் உங்களுக்கு வீடியோ வேணுமோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு அதை பற்றினா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு சேட் பண்ணால் நான் உங்களுக்கு அங்கே சொல்லிவிடுவேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க. கீழே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ வேறு ஏதாச்சும் நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனலாக மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா நான் அதுக்கான வீடியோ வந்து நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யாராச்சும் டவுட் இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஃபார்மர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சேனல் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா என் இன்ஸ்டாகிராம் கீழே ஐடி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பர்சனலாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புது வியூஸ் யாராச்சும் இருந்தீங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பை. See you.